வெல்கம் டு அவர் சேனல் தமிழா ஈட்ஸ். அதாவது சாப்பாட்டுக்கான சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா காலை டிஃபன். அதாவது சிம்பிள், ரொம்பலாம் கஷ்டமே இல்லை. சிக்கனை அவிக்க போறோம். பாஸ்தாவை ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க சிக்கன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீன், அவங்க சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், வயிறு ஃபுல்லாகவும் ஆயிரும். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 1/2 கிலோ சிக்கன், அதுக்கப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது இஞ்சி, ஒரு பல்லாரி, 2 தக்காளி, ஒரு பூண்டு. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு இந்த டிஷ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு சிக்கன் பாஸ்தா பண்றது ரொம்ப ஈஸி. அது நம்மளே பண்ணிடலாம். பண்றோம்னா முதல்ல இந்த சிக்கனை வாஷ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்ப என்ன செய்யணும்? இப்ப சிக்கனை நல்லா கழுவியாச்சு, அந்த ரத்தக்கரை எல்லாம் இல்லாம கிளியரா கழுவியாச்சு. இப்ப நம்ம சிக்கனை வேக வைக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா இதுல தண்ணி பிடிக்கணும். முதல்ல சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணணும். பெண் தான் ஆன் பண்ணுவாள், ஒரு ஆணும் ஆன் பண்ணுவாங்க. முருகா, ஆன் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ட்ரிக் இருக்கு இதுல. அதாவது சிக்கன் வேகும் போது ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி கூட வேக போட்டுருவோம். கட்டி இஞ்சி ஒரு துண்டு போட்டாச்சு. அதாவது எப்படின்னா அந்த சிக்கனோட இந்த ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். ஒரு சிக்கன் வாடை வராது. ஏன்னா நம்ம இதுல எல்லாமே மசாலா ரொம்ப கம்மியா சேர்க்க போறோம். அதனால அந்த சிக்கன் ஸ்மெல் இருக்கும். அதுக்கு நீ இஞ்சி போட்டீங்கன்னா அந்த இஞ்சி ஸ்மெல் சிக்கன் ஸ்மெல்ல எடுத்துரும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் இஞ்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பு. நம்ம கல் உப்பு போடுவோம். கல் உப்பு போட்டாச்சு. மேக்சிமம் கல் உப்பு யூஸ் பண்றதே சிறந்தது சாப்பாட்டுக்கு. ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுக்கு கல் உப்பு போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ குயிக்கா பண்றதுன்னா நம்ம தண்ணி வத்துற அளவுக்கு வேக வைக்கணும். அவ்வளவுதான். ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சிக்கன் ஒரு 15 நிமிஷம் சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்து அந்த ரெட் கலர்ல இருந்து வெள்ளை கலர்ல சிக்கன் மாறிடும். அப்படினாலே நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான இதுல வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதை நம்ம என்ன செய்யணும்? மூடி வைக்கிறோம் நல்லா வேகிறதுக்காக. தட்டங்க டக 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 பாப்பா முடிஞ்சுது. சின்ன தக்காளி, கொஞ்சம் மல்லி இலை வெட்டி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் வெந்துகிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? பாஸ்தாவை இந்த ஒரு சட்டிக்கு மாத்துறோம். பாஸ்தாவை நம்ம அவிய வச்சிருக்கோம். அவிய வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரத்துல ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கி வச்சிருக்கோம். இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வைக்கணும். நல்ல ரப்பர் மாதிரி வேக வச்சு சட்டியில மாத்தியாச்சு. இப்ப இது எந்த லெவல்ல வெந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கன் கலர் மாறி இருக்குது, நல்லா தெரியுதா உங்களுக்கு? வெள்ளை கலர்ல மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம இதுல ஒரு 7ல இருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. நல்லா அப்படியே பிஞ்சு வந்துடும். நம்ம போட்ட இஞ்சி நல்லா வெந்துகிட்டு இருக்கு, பூடு எல்லாமே நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்ப நல்ல உப்பும் நல்லா சேர்ந்துரும். நம்ம ஒரு தடவை லைட்டா கிண்டி விட்டுரும். இதுல எந்த மசாலாவுமே நம்ம போட வேண்டாம். அவ்வளவுதான். நீங்க இதை வேக வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். நம்ம ஏன்னா பல்லாரி வெட்டியாச்சு, தக்காளி வெட்டியாச்சு,
மல்லி இலை நம்ம பொடிசா வெட்டிட்டோம். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராசஸிங். அதுக்கு வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 4 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம வந்து சிக்கன் வெந்துட்டு, சிக்கன் நல்லா வெந்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா இந்த தண்ணியை நம்ம ஸ்டெயின் பண்ணணும். தொட்டா சுடும். இதை நம்ம நல்லா ஸ்டெயின் பண்ணணும். நல்லா வெந்து இந்த ஆயில்லாம் வந்துட்டு பாருங்க, இந்த சிக்கன்ல உள்ளது. இந்த இஞ்சி பூடு வார செமையா இருக்கு. நம்ம போட்ட உப்பு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சிக்கனை வந்து என்ன செய்யணும், ஸ்டெயின் பண்ணணும். ஸ்டெயின் பண்றதுக்கு ஸ்டெயினர் எடுத்தாச்சு, இடுக்கிய பிடிச்சாச்சு, ஸ்டெயின் பண்ண போறோம். ஓஹோ, சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டெயின் ஆகட்டும். ஸ்டெயின் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், இந்த பாத்திரத்தை லைட்டா அலசிடுவோம். ஏன்னா நம்ம இதில் தான் பாஸ்தா பண்ண போறோம். பாத்திரம் கண்டிப்பா சுடும். அதனால ஒரு இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு துணி இருக்கும், அதை வச்சு நம்ம சைட்ல இருந்து அப்படியே கிளீன் பண்ணுவோம். சட்டியை சுட்டிங்கன்னா சட்டி சுட்டதாதான் கை விட்டதுன்னு ஆயிரும். அதனால சட்டியை நல்லா கிளீன் பண்ணி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிளீன் பண்ண சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணுறோம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு பாஸ் பண்ண அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிட்டு எப்பவும் போல குறையா எண்ணெய் உப்பு எல்லாமே நம்ம குறையா பயன்படுத்தும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும். தண்ணியோட எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன இப்போ எண்ணெயை சூடானதுக்கப்புறம் நம்ம பல்லாரியை போடுறோம். போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்குறோம். இப்ப நல்லா நம்ம விதக்கிட்டு இருக்கோம். இது நல்லா வந்து ஒரு பொன்னிறம், அதாவது ஒரு கொஞ்சம் லைட்டா கலர் மாறும். பல்லாரி வந்து கலர் மாறும்போது நம்ம என்ன பண்றோம்னா தக்காளி கொத்தமல்லி இலையும் போடணும். பாஸ் பண்ணிட்டு மாறிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தக்காளியும் வாட் இஸ் திஸ் மல்லி இலையும் போடுறோம். போட்டுட்டு சிறிதளவு உப்பு வதக்கிறதுக்காக இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா பொடி உப்பு கஜா டபா போட்டாச்சு. போட்டுட்டு கரண்டிங்க நல்லா வதக்குறோம். நல்ல ஜஸ்ட் பீஸ் நல்ல கறிப்பி பகுதியா எடுத்து பாஸ் பண்ணிடுறேன். வேக வச்ச சிக்கனை எடுத்துட்டு இந்த எலும்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா வெந்துட்டு கறி எப்படி பிச்ச உடனே கப்னு வருதா, அப்படிதான் வரணும். அதை நம்ம என்ன செய்யணும், பொடிசா வெட்டணும். சிக்கனை நல்லா பொடிசா வெட்டியாச்சு. இப்போ என்ன செய்யணும், சிக்கனை நம்ம தக்காளி வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டிருக்கோமா அதோட சேர்த்துடணும். சேர்த்துட்டு துண்டு அதையும் பொடிசா வெட்டி
பொடிசா வெட்டி அதையும் இதுக்குள்ள போட்டுருவோம். டச்சக். பூண்டு கிடைக்கல, அது எங்க போச்சுன்னு தெரியல. இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சிக்கனை தனியா வேக வச்சிருக்கோம், பாஸ்தாவை தனியா வேக வச்சிருக்கோம். அதனால நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். அதான் அவ்வளவுதான். இப்போ ரொம்ப வேக வச்சாலும் அந்த சிக்கன்ல உள்ள சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். அந்த லிமிட்டட் அந்த டயத்துல வந்து கரெக்டா வேக வச்சு எடுத்தோம்னா சிக்கன் சாப்பிடவும் நல்லா இருக்கும். அத வாய் வலிக்காது. அதுக்கப்புறம் பாஸ்தாவை நம்ம ஆனிச்சுன்னா சாஸ். இது வந்து ரெட் சில்லி சாஸ், இது வந்து சோயா சாஸ். இது வந்து ஒரு பேருக்காக, அதாவது இந்த நம்ம சைனீஸ் கடைகள்லாம் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காங்க. இந்த கலர் வரணும்ல, அதுக்காண்டி லைட்டா. அதுக்கப்புறம் இந்த சில்லி சாஸ் வந்து இந்த ஸ்மெல்லுக்காங்க. இந்த பேர் இதைத்தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்பவும் குறையா ரொம்ப போடாதீங்க. எதுவுமே அளவு. அதே மாதிரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் மிக அளவு, ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்மெல்லுக்காக. குறைய ஊத்துனா நல்ல ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு உப்புன்னு எண்ணிக்கிட்டு இருக்காங்க, நேரம் ஆயிடும். அதனால கையளவு உப்பு கம்மியா இருந்தாலும் இந்த சிக்கன் அந்த நம்ம போட்டிருக்க சாஸ் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். வயிறும் நல்ல கம்முன்னு ஃபுல் ஆயிடும். காலையில சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் வேக விடுவோம். சிக்கனோட பிணைஞ்சு மிங்கில் ஆகணும். சிக்கனை நல்லா உடைச்சு விட்டுக்கணும். பெரிய பெரிய பீஸா பார்த்து நல்லா தூள் ஆயிடணும். சிக்கன் எது, பாஸ்தா எது, நம்ம போட்ட மசாலா எதுன்னு தெரியாத அளவுக்கு. இதை என்ன பண்ணலாம்னா, இதை இப்படியே எடுத்து ரொட்டிக்குள்ள வச்சு சுருட்டி சர்வமானு பிள்ளைங்களை ஏமாத்தி கொடுத்துடலாம். ஏன்னா அங்க பேரு தான் மேட்ரு. உடச்சி விட்டாச்சு, நல்ல இது மிங்கில் ஆயிட்டு நம்ம ஃபைனலா என்ன பண்ணா அவிய வச்ச பாஸ்தாவை போட்டு கிண்டுன்னு கிண்டுடும். பாஸ்தால எல்லா பக்கமும் மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம அழகாக கிண்டுகிறோம்ல கிண்டுறேன். அந்த பீஸாலலாம் அந்த மேல ஒரு மசாலா மாதிரி போடுவாங்க தெரியுமா, இந்த ஹெர்ப்ஸ். அது வந்து ஒரு லைட்டா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப போடாதீங்க, ரொம்ப உரைக்கும். இது வந்து என்னன்னா உரப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற ஒரு ஸ்மெல் வந்து இந்த ஹெர்ப்ஸ் கொடுக்கும். அதாவது இந்த பீஸா மேல வந்து ஒரு மசாலா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சீசனிங் சொல்லுவாங்க, சீசனிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல குட் ஃபார் ஹெல்த். வயிறும் நல்லா ஃபுல்லாகும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்க பெரிய டிஃபன், இவனா இட்லி தோசைலாம் சாதாரணமாகி போச்சு. இப்போ இதை மாதிரி பண்ணி கொடுத்தாதான் பிள்ளைங்க விரும்புறாங்க. இது செய்யறதுக்கு என்ன மேக்சிமம் 15 to 20 நிமிஷம், 15 to 20 நிமிஷம் தான் ஆகும். நம்ம இந்த சிக்கனையும்